ஹே காய்ஸ், நம்ம லக்ஷ்மி ஹோட்டல் போயிருந்தோம். லக்ஷ்மி ஹோட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் போன டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. சரி, இந்த கூட்டத்தெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10-15 பேர் போயிருந்தோம். அதனால் போயிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு 2 டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே பெரியம்மாலாம் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இவங்க கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். எனக்கு பர்சனலாக லக்ஷ்மி ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அவங்களுடைய இப்போ வரைக்குமே அவங்களுடைய சாம்பார் வடைக்கும் பாதாம் பாலுக்கும் நான் ஒரு பயங்கர ஃபேன் சொல்லிட்டே சொல்லலாம். பட் அவங்கக்கிட்ட வந்து இந்த இட்லி, தோசை, அதே மாதிரி இந்த காளான் ரோஸ்ட் இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் மொக்கையாகவே தான் இருக்குது. அதுவும் இந்த ரஷ்ஷான டைம்லலாம் ஏன் வந்து இவ்வளோ மட்டமான டேஸ்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எனக்கு பர்சனலாக பிடிக்கல. நீங்கள் போய் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.